காலங்கள் எல்லாம் அன்புடன் அழைக்கிறோம், ஆவலாய் காத்திருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாக அனைத்து கழக அணிகளுக்கான இடையிலான இந்த கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா மற்றும் கோப்பை அறிமுக விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, அண்ணன் நாசுபரன் அவர்களே, சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களே, சகோதரர் PRP ராஜா அவர்களே, அண்ணன் சி கணேசன் அவர்களே, இந்த கிரிக்கெட் போட்டியை தொடரை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்த உள்ள கழகத்துறை விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் மயில வேலு அவர்களே, சகோதரர் IP செந்தில் அவர்களே, சகோதரர் சிற்றரசு அவர்களே, சகோதரர் ராஜா அவர்களே, மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே, அண்ணன் திரு வில்சன் அவர்களே, சகோதரர் அப்துல்லா அவர்களே, சகோதரர் கலாநிதி வீரசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, அண்ணன் தாயகம் கவி அவர்களே, சகோதரி தமிழரசி அவர்களே, சகோதரர் அண்ணன் எழிலரசன் அவர்களே, சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களே, சகோதரர் விபினேசன் அவர்களே, சகோதரர் பிரபாகராஜா அவர்களே, சகோதரர் முத்துராஜா அவர்களே, அண்ணன் கிரி அவர்களே, அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, அண்ணன் பூச்சிமுருகன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, அனைத்து அணிகளுடைய தலைவர்களே, செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே, விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய மாநில துறை செயலாளர்கள் அண்ணன் SR பார்மன் அவர்களே, சகோதரர் சுரேஷ் மனோகர் அவர்களே, சகோதரி நிவேதா ஜெசிகா அவர்களே, திரு AVR கோபாலராம் அவர்களே, திரு S கார்த்திக் அவர்களே, திரு வாசிம் முபாரக் அவர்களே, திரு கௌதமன் அவர்களே, திரு தனுஷ்குமார் அவர்களே, திரு PK பாபு அவர்களே, திரு முகமது கிருஷ்ணவத் உள்ளிட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய அனைத்து நிர்வாகிகளே, சகோதரர் GP ராஜா, சகோதரர் பிரபு கைதர் உள்ளிட்ட இளைஞரணியினுடைய அனைத்து நிர்வாகிகளே, இளைஞரணி உள்ளிட்ட இந்த போட்டி தொடரில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, பெண்கரணிகளைச் சேர்ந்த அனைத்து சகோதரிகளே, முத்தமிழ் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பதிலே அத்தனை பேருக்கு முழக்கமுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாக நடத்தப்பட உள்ள இந்த அணிகளுக்கு இடையான அந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஜெர்சி மற்றும் கோப்பை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த சிறப்பான முன்னெடுப்பை எடுத்துள்ள கழக விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கலைஞர் பிறந்த நாள், தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியும் தனித்தனியாக போட்டிகள் விளையாட்டுகள் நடத்துவாங்க. ஆனால் விளையாட்டு மேம்பாட்டு அணி மட்டும்தான் எல்லா அணியையும் ஒருங்கிணைச்சு சேர்த்துக்கொண்டு இப்பொழுது ஒரு முதன்முறையாக ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்துகிறாங்க. இது உண்மையிலே மற்ற அணிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு முயற்சி, அதற்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா இப்ப எல்லா அணியும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறப்பதான் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமா ஒவ்வொருத்தரை வேற ஒரு அணிகள் இருந்தாலும் சந்திக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, ஒற்றுமை அதிகமாகும். அதே நேரத்தில் போட்டியும் பொறாமையும் அதிகமாகும். அதை மறந்துடணும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் என்னுடைய செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில்
ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா 2 நாள் முன்னாடியே டிவியில் கவரேஜ் தான் பண்ணுவாங்க. 2 டீமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் எடுத்து காட்டுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டம் நடத்துகிற இந்த மேட்ச் கூட கடந்த 2 நாட்களாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறேன். அது செய்தியாக வந்துட்டு இருக்கு. இளைஞர்கள் பயிற்சி, மேயர் அணி பயிற்சி, ஐடிவி அணி பயிற்சின்னு பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. எனக்கு கூட அழைப்பு கொடுத்தாங்க, நான் வந்து விளையாடணும்னு. அடுத்த 2 நாட்கள் இளைஞர்களை சார்பாக உங்களுக்கு தெரியும் பயிற்சி பாசறை கூட்டம், அந்த இளம் பேச்சாளர்கள் 200 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க பயிற்சி பாசறை கூட்டம் இது சென்ற மாதமே நடத்த வேண்டியது தள்ளி போய் இந்த அடுத்த நாளை மறுநாள் 2 நாள் அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அறிவறுத்தல அந்நியாயத்தில். அதே போல் நாளை மறுநாளும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சி, கழக நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனால எனக்கு கலந்து முடியல. இருந்தாலும் இன்னைக்கு இந்த கோப்பை அறிமுகப்படுத்த நிகழ்ச்சி, ஜெர்சி அறிமுகப்படுத்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல உங்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது நான் தான் வந்து உங்களை சந்திப்பேன். இன்றைக்கு நீங்க எல்லாம் ஒரே இடத்துல வந்து சந்திச்சிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. சொன்னது போல ஒவ்வொரு அணியும் பயிற்சி எடுக்கிறது மிகப்பெரிய செய்தியாக வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த போட்டிகளுக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் மிகச்சிறப்பாக தயாரிப்பாளர் தலைமையில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மிகச்சிறப்பாக செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல் போட்டிகள், டிஎன்பிஎல் போட்டிகள்லாம் அதற்கு போட்டியாக நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கு. இதே குறிஞ்சி இல்லத்தில் 3ஆம் அலுவலகத்தில் அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சி, கழக நிகழ்ச்சிகள், பல்வேறு திருமணங்கள், இளைஞரின் நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டியிருக்கிறோம். ஆனா இப்படி பிரம்மாண்டமாக இவ்வளவு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு விளையாட்டு மேம்பாட்டு நடத்தி காட்டியிருக்கு. ஆனால் திரு தயாநிதிமான் அவர்கள் சொன்னது போல இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்னுடைய பிறந்தநாள் நவம்பர் 27ஆம் தேதி தான் இந்த அணி துவங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அதே போல நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன். கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய பல்வேறு விளையாட்டுகளையும் அவங்க ஆரம்பிச்சதில் பல்வேறு விளையாட்டுகள் சென்னையில் எப்போது நடந்தாலும் சென்ற ஆண்டு கூட கால்பந்து ஃபுட்பால் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க, போட்டிகள் நடத்தியிருந்தாங்க. அதையும் நான் துவக்கி வச்சிருந்தேன். எனவே தொடர்ச்சியாக அந்த அணியை குறிப்போடு வைத்திருக்கிறீங்க, அதற்கு என்னுடைய பாராட்டுகள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மேன், எல்லாம் பாடி பில்டர்ஸ். இங்க கூட சொன்னாங்க நிறைய பேர் ஜெர்சி போட்டு வரல, ஏன்னா அவங்க சைஸுக்கு ஜெர்சி கிடைக்கல. எல்லாருமே ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ், கரெக்ட் தானே? ஆனா அதே நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப வித்தியாசமா செய்கின்ற அணி நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி. வித்தியாசமான அணி, அதே போல ரொம்ப வசதியான அணி. பொதுவா விளையாட்டு போட்டினா வெற்றி பெறுகிற அணிக்கு ஒண்ணு பரிசு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த போட்டிகள் பாத்தீங்கன்னா 2ஐயும் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. முதல் பரிசு பெறும் ஆண்கள் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, அதே மாதிரி ஒரு பைக் பரிசு கொடுக்கிறாங்க. 2வது பரிசு பெறும் அணிக்கு 75,000 ரூபாய் பரிசு தொகை, அவங்களுக்கும் பைக் பரிசு பொருளாக கொடுக்கப்படுகின்றது. அதே போல மகளிர் அணி வெற்றி பெறுகின்ற விமன்ஸ் டீக்கும் இதே மாதிரி பரிசு தொகை, ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அதே போல இங்க நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பாக அந்த பூச்சி மோகன் அவர்கள் புகைப்படம் வைக்கும்போது சொன்னாங்க, ஆனா இது வந்து சுழல் கோப்பை தானே, வருஷம் இதே கோப்பை தானே அப்படின்னாங்க. ஆமா என்ன என்னைக்காவது ஒரு வருஷம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். அந்த விடாமுயற்சி, அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்காக ஜெயிப்போம் அப்படிங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல அந்த தயாநிதிமாறன் அவர்கள், அவரும் பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் இருக்கு, சொல்லக்கூடாது. அவர் என்னை விட கிட்டத்தட்ட 11 வயசு மூத்தவர்.
அதான் அவரோட நான் மூத்தவர் மாதிரி தெரியல. அதனால எனக்கு கண்ணாடி கூட போடாம ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். கோபாலபுரத்துல நாங்க எல்லாம் ஒன்னா சொல்லி கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறோம். ஃபிட்னஸ் இருக்குன்னா அது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அன்னைக்கு செலவு போனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சு. தொகுதியிலையும் கூட எல்லாம் 2 பேரும் ஒன்னா தான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒன்னா போவோம். டயர்டா இருக்கும், பசிக்கும், ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க அங்க இருக்கக்கூடிய கடை நிர்வாகிகள் வீட்டுல. நான் டக்குன்னு எடுத்து சாப்பிடுறேன், என்ன கொடுத்தாலும் டீ காஃபி கொடுக்க குடிச்சிடல, எதையுமே தர மாட்டேன் அப்படின்னு. ஆனா கோவிட் முடிஞ்சு போச்சுன்னா இல்ல ஃபிட்னஸ் விளையாட்டு மேம்பாட்டு அன்னைக்கு ஒரு சரியான செயலாளர் தான் அந்த ஜெயலலிதா. அதே போல விளையாட்டு மேம்பாட்டு அன்னைக்கு தேவையான அந்த ஃபுல் எனர்ஜியோட இருப்பார். எப்பவுமே 100% சார்ஜ் போட்ட மாதிரியே இருப்பாரு. நான் இருக்கக்கூடிய அந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் அது 100% அனைவரும் ஈஸியா இருக்கிற மாதிரி கலகலப்பா எல்லாருடையும் பொதுவாக இருந்துட்டு, அதே நேரத்தில் நம்முடைய கழகத்துடைய தலைவருடைய ஒரு குரலாக, கம்பீர குரலாக நாடாளுமன்றத்தில் எந்த நேரத்தில் ஒழிக்கிறமோ அந்த நேரத்தில் குரல் கொடுப்பவர் தான் அந்த தயாநிதி மாறன் அவர்கள். அவர் நடத்துகின்ற இந்த முதல் போட்டி இது வருடம் இது நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற உடன்பிறப்புகள்லாம் அரசியல் களத்தில் மட்டுமல்ல ஆடு களத்திலையும் நாம் திறமசாலிகள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது இந்த போட்டிகள் மூலம். அதை நான் கண்டிப்பா இந்த கிரிக்கெட் போட்டி மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய திறமைகளை நல்ல முறையில் வெளிக்காட்டுங்க. 16 ஆண்கள் அணிகள் இருக்கீங்க, அதேபோல் 4 விமென்ஸ் டீம் பெண்கள் அணியும் இடம்பெற்றிருக்கிறீங்க. அனைத்து அணிகளும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட சிறப்பாக போட்டி இருக்க வேண்டும், பலம் இருக்கக்கூடாது. பல அணிகள் விளையாடுறாங்க. பல அணிகள் சட்டமன்ற உறுப்பினர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மாவட்ட உறுப்பினர் அணி. படிக்கும் போது கொஞ்சம் பயந்துட்டேன். திடீர்னு சட்டமன்ற உறுப்பினர் அணி ஒன்று இருக்கு, அப்புறம் மாவட்ட உறுப்பினர் அணி ஒன்று இருக்கு, அப்புறம் மேயர் அணின்னு தனியா ஒரு அணி இருக்கு, அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தலைமை கழக அணின்னு ஒன்று இருக்கு. இந்த போட்டியோட எல்லாம் மறந்துடணும் 2 நாளுக்கு அப்புறம். தலைமை கழகத்தின் மீது நம்மளுக்கு நிறைய மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீங்க போட்டியில அதெல்லாம் நீங்க வெளிக்காட்டக்கூடாது. உண்மையான இந்த தலைமை கழக அணி விளையாடும் போது முழு பாதுகாப்போடு விளையாடுமாறு அம்பையர்கள் நடுவர்கள் நியாயமான நடுவர்களாக இருக்கிறார்கள். நான் அறிவுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னது போல இந்த டோர்னமெண்ட் நமக்கு மிக முக்கியமான டோர்னமெண்ட். இதை விட மிக மிக முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் 2026 சட்டமன்ற தேர்தல். அப்போது நடக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட் நமக்கு எதிரே நிறைய அணிகள் இருக்கலாம், புதுசா அணிகள் உருவாகலாம். ஆனா ஜெயிக்க போறது, கப்படிக்க போறது நம்முடைய தலைவர் தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அணி என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றைக்கும் பிடிச்சது, மனசுக்கு நெருக்கமான அணினா அது நம்முடைய தலைவர் தலைமையிலான திமுக. ஒரு போட்டினா அதற்கான தயாரிப்பு, பயிற்சிகள், பிராக்டிஸ், நெட் பிராக்டிஸ், வார்ம் அப் இதெல்லாம் மிக மிக முக்கியம். அது இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த போட்டிக்கு மட்டுமல்ல, வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டிக்கும் இப்போதிலிருந்து நம்ம பிராக்டிஸையும் அந்த வார்ம் அப்பையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாகும். எப்படி இந்த போட்டியில நீங்க அணியா போட்டி போட்டு விளையாடுறீங்களோ அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் நாம அணியா உழைக்கணும், மக்களை சந்திச்சாக வேண்டும். விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆனால் தயாநிதி மாறன் பேசவும் சொன்னாங்க. விளையாட்டு மேம்பாட்டு அணி துவங்கி 26 மாதங்கள் ஆகின்றது. ஆனால் 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறவங்க. அவர் சொன்ன அதே 200 நம்ம மனசு நிற்கணும். தலைவர் சொல்லியிருக்கிறாரு, குறைந்தது நம்ம டார்கெட் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நாம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு தலைவர்
சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம செஞ்சு காட்டணும். அதே மாதிரி இந்த போட்டியை சிறப்பாக நடத்துற மாதிரி 2027 சட்டமன்ற தேர்தலையும் நாம் ஜெயிச்சு கொடுக்கிறது தான் தலைவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு எத்தனையோ அணிகள் கிட்டத்தட்ட 17 அணிகள் 16 அணிகள் விளையாடுறோம். ஐடிவிங் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி ஆகலையா, எத்தனையோ அணிகளாக பிரிந்து நாம் விளையாடினாலும் ஒன்று மட்டும் மனசு வச்சுக்கோங்க. நாம் அத்தனை பேரும் முத்தமிழ் கலைஞர் வழியில் வந்து நம்முடைய தலைவர்கள் என்ற மனதை நிறுத்திக் கொண்டு இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியை நடத்துகின்ற இந்த கிரிக்கெட் போட்டி மாபெரும் வெற்றி பெற நான் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.